ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் நான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்கல கைஸ், கரண்ட் போயிடுச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அதை நேற்று முடிஞ்சது வந்து அவன் வந்து கேட்டுட்ருப்பான் இல்லையா பாரதி கிட்ட வந்து, நீங்கள் யார், எனக்கு என்ன வேணும், கேசவ கல்யாணத்தில் நீங்கள் நானும் எப்படி ஒன்றா இருக்கும்னு கேட்டுட்ருப்பான் இல்லையா? அப்போ கூட பாரதி வந்து லதா என்னோடய ஃப்ரெண்டு, கேசவே உங்களோட ஃப்ரெண்டு, நீங்கள் அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மழுப்போவா இல்லையா? அப்போ வந்து ஆதி வந்துட்டு, இல்லை உங்களுக்கு எனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா இல்லையா? அந்த சீன் எந்த கைஸ் நடக்கும் எனக்கு அதை மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா நான் அதை பார்க்கல. சரிங்களா? நான் வந்து எனக்கு கரண்ட் வரையில் கரெக்டாக மணி 2:15 இருக்கும். என்ன சீன்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன்னா, அதாவது அபியும் மனோவும் 2 வீலர்னு ஐஸ்கிரீம் ஏதோ சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ இவங்க வந்து இந்திய சைடு யார், மித்ரா, பாரதி, அந்த 2 குழந்தைங்க, ஆதி எல்லாம் நின்று சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ வந்து குழந்தைங்க 2 பேர் வந்து அந்த சீன்லேருந்து தான் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியல கைஸ். தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ பார்த்த வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ என்ன நடக்குது, இவங்க அபியும் மனவும் நிற்கிறத அந்த குழந்தைய பார்த்துட்டு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மித்ரா இருந்துட்டு, என்ன பாரதி, எப்போ பார்த்தாலும் உன் தம்பி என் தங்கச்சி கூட சுற்றிட்டு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் டிரைவர் வேலையை பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாப்புல. கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கையிலேயே 2 ரவுடி வந்து அபிகிட்ட பிரச்சனை பண்ணும்போது மனம் வந்து சண்டைக்கு போகிறாப்புல. அப்போ வந்து ஆதி போய் சண்டை போடுறாப்புல. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடிருந்து கத்தியால் குத்த வரான். அப்போ நம்ம பாரதி இருக்காங்களே, அவங்க வந்து போய் அந்த கத்தியை எப்படி பிடிச்சி ஆதியை குத்த விடாமல் தடுத்துட்டாங்க. இந்த சீன் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கையில் அடிபட்டுருது. இங்கே எல்லாம் வீட்டில் எல்லாம் டென்ஷனாக இருக்கிறாங்க, சுதாகர், அந்த பாட்டி, மீனா எல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாரதி கட்டை பார்த்தோன்னே, என்ன இவ்வளோ பெரிய கட்டாக இருக்குது அப்படின்னு, காயம் சின்னது தான், கட்டு தான் பெருசாக போட்டாப்புல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நைட்டு இருமல் வருது, தண்ணி மோண்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பாட்டியும் சாரதாவையும் எழுப்பிக்கிட்டு இருக்கா யார், பாரதி, தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக. பாட்டி வந்து முழிச்சிட்டே தூங்குற மாதிரி நல்லாவே நடித்தாங்க. சூப்பராக இருந்தது, அது பார்க்குற காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் சாரதாவையும், நீ எந்திரிக்காத, நீ படு அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஆஃப் பண்ணிட்டாங்க பாட்டி. அதுக்கப்புறம் சார் எனக்கு பசிக்குது, அம்மாவை எழுப்புங்க அப்படின்னு, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, வாங்க நான் அவங்களுக்கு தோசை சுட்டு தரேன்னு சொல்லி தோசை சுட்டு ஊட்டி விட்டுட்டுருக்காப்புல. மித்ரா பார்த்துட்றா. என்ன ஹெல்ப் வேணாலும் நீ என்னைய கூப்பிடு பாரதி, என்னைய கூப்பிட்டுருக்கலாம்ல ஆதி அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் மித்ரா ஊட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாரதியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி அம்மாவுக்கு அடிபட்டுருக்குல, அதனால் நீ பாட்டி கூட ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னோன்னே பாட்டி கூட ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, பாரதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி மித்ரா சொல்லி அதோடு தான் முடிக்கிறாங்க கைஸ். நான் இந்த இது வரைக்கும் தான் பார்த்தேன். மேலே அந்த 2 மணிலேருந்து 2:15 வரைக்கும் அந்த காமன் நேரத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மொத்தத்தில் இந்த சீனை வந்து நான் வேறு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது கைஸ். பழைய ஜனனி கூட வந்து இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆமாம், ஆதியை வந்து யாரோ குத்த வருவாங்க. அப்போ வந்து ஜனனி தான் போய் காப்பாற்றுவான். ஆமாம், ஜனனி தான் போய் காப்பாற்றி இதே மாதிரி தான் 2 கையிலையும் கட்டை போட்டு உட்காந்துருப்பா. தலையெல்லாம் சீவி விட்டுக்கிட்டு இருப்பான். அது என்னால் பார்த்துருக்கேன் நான் அதெல்லாம். ஆனால் பல்லவி நடித்தது தான் ஒரு மாதிரியாக ஏற்றுக்க முடியாத ஒரு இதாக இருக்குது, நல்லாவே இல்லை. ஜனனியை அதாவது இவங்க வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்த சீன் எல்லாம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப்லேயே எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. அதெல்லாம் நாங்கள் ஜனனி கூடயே பார்த்தாச்சு. சரியா? ஜனனிக்கும் ஆதிக்கும் அப்பயே அந்த ரொமான்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். மறுபடியும் ஏன்டா ரிப்பீட்டட் சீன், அதைத்தான் நான் சொல்லலையா? இதயம் சீரியலை பொறுத்தளவு ரிப்பீட்டட் சீன் அகைன் அண்ட் அகைன் கம்மிங், இதுதான் உண்மை. பாருங்க, நல்லா எடுத்துக்கோங்க. கோயில் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வீடு இல்லைன்னா ஆஃபீஸு. சரிங்களா? ஆஃபீஸ் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஜனனி கூட ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒவ்வொரு சீனாக க்ரியேட் பண்ணி இப்போ பல்லவிக்கு மாற்றிட்டு இருக்கிறாங்க. நல்லா நீங்கள் யோசித்து பாருங்க கைஸ். அது என்னது, கேசவன் கல்யாணத்துக்கு பல்லவியாக போனா, ஜனனிக்கு கையில் மருதாணி வைக்கிறது என்ன, அது ரொம்ப அழகாக இருக்கும். ஜனனி நடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பல்லவி எங்களால் ஏற்றுக்க முடியலப்பா,
நீங்கள் என்ன தான் புது ஹீரோயினை கொண்டு வந்து நடிக்க வச்சாலும் ஜனனிக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. அவங்க நடிப்பே வேறு, அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சரியா? அதனால் நீங்கள் கொண்டு வந்து அவங்க நடிக்கிற சீன்லலாம் கொண்டு வந்து பல்லவியை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்தில் நாடகம் பார்க்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இவங்களுக்கான சீன் என்னவோ அதை மட்டும் எடுங்க. சும்மா ஃபஸ்ட் ஹாஃபில் நடந்தது எல்லாத்துலேயும் கொண்டு வந்து ஜனனி இருக்கிற வேண்டிய இடத்துல எல்லாம் கொண்டு வந்து பல்லவியை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும். சரியா? ரொம்ப கடுப்பாக தான் இருக்கும். தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பல்லவி இப்போ இந்த செகண்ட் சீசனில் பல்லவி தான் நடிக்கிறாங்க. பல்லவிக்கான என்ன கதாபாத்திரமோ அதை கொடுங்க. சும்மா ஜனனி நடித்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க நடித்த சீனெல்லாம் கொண்டு வந்து ரிப்பீட்டடாக சீன் பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணி 2 கையிலே அது எவ்வளோ பெரிய கட்டு, இத்தினூன்னு காயத்துக்கு எவ்வளோ பெரிய கட்டை தூக்கி போட்டு வச்சுருக்கான் அந்த டாக்டர். ஓவர் சிம்பத்தி கிரியேஷன். எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்கும் வரலப்பா. சரியா? நல்லா கேட்டுக்கோங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்கும் வரல. சும்மா கையில் கட்டை போட்டுக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத நடிப்பு? போதும், நிறுத்திக்கோங்க. சரியா? அளவோடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். வேறு என்னப்பா, வேறு இதேன்னு சீரியலில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. எடுத்த சீனையே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அறுக்குறாங்க கரும்பு. வேறு என்ன, கார்த்திகை தீபம் அதுவும் நான் பார்க்கல கைஸ். நேற்று நைட்டும் பார்க்கல. சரி, நைட் எபிசோடு பகலில் 12:30 மணிக்கு போடுவான், அதையாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு சுவாதி வந்து பாட போனான்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறலாம் தெரியல. சந்தியா ராகத்தில் மறுபடியும் குடும்பத்தை தூக்கி நடமா தூக்கி நிப்பாட்டிட்டா மாயா. பார்வதி ஏதோ தில்லுமுள்ளு பண்ணி சொத்தை பிரிக்கிறதுக்காக ஐடியா பண்ணுவோம். மறுபடியும் போய் மாயா வந்து காப்பாற்றிடுவாளாமா. அதான் சொல்கிறேன், சந்தியா ராகத்துக்கு பதிலாக மாயா ராகன்னு பேர் வச்சிருக்கலாம் அந்த சீரியலுக்கு. அடுத்து வேற என்னப்பா, வீரா சீரியல் தான் பெரிய ட்விஸ்டாகவே போயிட்டுருக்கு. கார்த்தி விஜிக்கிட்ட சரியான சண்டைக்கு நிற்கிறான். நீ இன்னும் எவ்வளோ தாண்டி நடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் கைஸ், ஓரளவுக்கு நடிக்கிறான். இவ்வளோ நடித்தா விஜயை பார்த்தாலே கடுப்பாக தான் இருக்குது. எப்படி இவன் மாசமானானே தெரில. கார்த்தி எந்த தப்புமே பண்ணலை, எப்படி இவன் மாசமானானே தெரில. ஏற்கனவே பிருந்தா வந்து இவகிட்ட நடிக்கிறதுக்கே அவள் கோவப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா பிருந்தா. இனி இவன் மாசமாக இருக்கான்னு தெரிஞ்சா அவ்வளோதான், ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவன் மாசமாக தான் இருக்கணும், ஆனால் வேற யாராவது காரணமாக இருக்கணும், கார்த்தி காரணமாக இருக்கக்கூடாது. அது வீராவும் மாறாவும் பார்த்துக்குவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரிஞ்சிட போகுது கார்த்திகோட குழந்தையா இல்லை யாரோட குழந்தையான்னு தெரிஞ்சிட போகுது. இதுக்கு போட்டுக்கிட்டு ஆலப்புறையை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேற என்னப்பா, வேற என்ன சீரியலு, மௌனம் பேசியதே சூப்பராக போயிட்டுருக்கு கேஸ், எக்ஸலண்ட்டாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன, கெட்டி மேளம். நான் வெற்றியை பார்த்துருவான்னு நினச்சேன் துளசி, ஆனால் பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். இவர் செய்கிறது நான் வெற்றி வந்து நல்லதாக செய்கிறாப்புல, ஆனால் துளசிக்கிட்ட வந்து கெட்டவனாகவே தெரிகிற மாதிரியே இருக்குது. இந்த துல்லாத மனம் துள்ளும் படத்தில் விஜய சிம்ரன் அப்படி தான் நினச்சிட்டே இருப்பாங்க, அப்புறம் கடைசி நேரத்தில் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது கதை. அவ்வளோதாங்க சார். வேறு என்ன சீரியல், வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சீரியல் பேசணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு ஏன் கைஸ் லைக்ஸே வர மாட்டேங்குது, லைக்ஸே போட மாட்டேங்கிறீங்க. ஆனால் லைக்ஸை போட்டு பாருங்கப்பா, நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? ஏதோ நம்மளால முடிஞ்சது இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா. லைக்ஸை போட்டு பாருங்கள். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா லைக்ஸே 1 லைக்ஸோ 2 லைக்ஸோ தான் வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, என்னடா இது, நம்ம கதையைத்தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம், நம்ம வந்து ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ யார் நம்ம ஃபேன்லாம் கிடையாது. நம்மளுக்கு கதை நல்லா இருக்கா, ஓகே பேசலாம். ஆக மொத்தத்தில் இதயம் சீரியலை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் என்ன பொறுத்தளவு சரியான கூமுட்டை சீரியல் தான் அதுக்கு நான் பேர் வச்சுருக்கேங்க. இத்துப்போன சீரியல், கூமுட்டை சீரியல், விளங்காத சீரியல், சரிங்களா. உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு சீரியலா? எப்போ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு ஜனனி கூட நடித்த சீனெல்லாம் கொண்டு வந்து பல்லவியை மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் ஜனனி அவ்வளோ எபிசோட் நடிச்சதுக்கு பிரயோஜனம் எல்லாம் போயிடும் இல்லையா? உண்மை தானே? அது அந்த கேசவன் கல்யாணம் ராதா கேசவன் கல்யாணத்தில் இவன் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருந்தாங்க பாருங்க, அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டேன் நான். ஆடா பாவிகளா, இப்படியுமாடா இது பண்ணுவீங்க அப்படின்னு. சரி, ஓகே டேன், அவ்வளோதான். நீ டேரக்டரு என்ன வேலை வச்சுருக்கான்னு தெரியல. ஓகே கேஸ், பார்க்கலாம், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம், ஓகேவா?